கொஞ்ச நாளா இஸ்ரேல் ஜனத்திற்கும் சிரியா நாட்டுக்கும் போர் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்தது. அதுக்கு முன்னாடி காசாவில் இந்த யுத்தம் தொடங்குச்சு. அப்புறமா பார்த்தாக்க தீவிரவாதிகள் எல்லா அமைப்புகளும் என்னாச்சு அப்படின்னா இஸ்ரேலோட போர் தொடங்க ஆரம்பிச்சது. எல்லா நாடுகளும் சேர்ந்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணாங்க. இதனுடைய அடிப்படை என்னன்றது மக்களுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க பிளானே வேற. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல் ஜனத்திற்கு தேசம் கொடுக்கப்பட்டுச்சு. எப்போ? 1948 மே மாதம் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலே பார்லிமெண்ட்டை உருவாக்குனாங்க, கமிட்டி உருவாக்குனாங்க இஸ்ரேல் தேசத்தில். அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேத சாஸ்திரிகள், அறிஞர்கள் கூப்பிட்டு, வேத பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம தேசம் எதிலிருந்து எது வரைக்கும், நம்ம தேசம் எதிலிருந்து எது வரைக்கும், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்த கானான் தேசம் எங்கே இருந்து தொடங்குகிறது, எது வரைக்கும் முடிகிறது, அவ்வளவு தேசமும் நம்ம தேசம். நம்ம இஸ்ரேல் தேசத்தில் உட்கார்ந்துட்டோம். இனிமே நம்ம தேசத்தை சுதந்திரிக்கணும் முழுமையாக என்கிறதா அவங்களுடைய திட்டம். இது 1949 இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல போட்ட இந்த திட்டத்தை தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, படிப்படியா ஒவ்வொரு இடத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். இது ஆண்டவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம தேசத்தை சுதந்திரிப்போம். எப்படி யோசுவா தேசத்தை சுதந்திரிக்கிற போது அதுக்கு முன்னாடி மோசே கூட இருந்தார். இந்த மோசே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பக்கத்தில் சுதந்திரம் கொண்டாடிய அநேக ஜனங்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர் தான் ஹெர்மான் என்கிற மலைத்தொடர். அது யோர்தான் சிரியா ஒரு பகுதியில் இருக்கிறது, பார்டர்ல இருக்குது. இன்றைக்கு அதை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதில் இருந்து என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1967 ஆண்டு 6 நாள் யுத்தம் நடந்தது. அந்த 6 நாள் யுத்தத்திலே கோலன் மலைத்தொடரை கைப்பற்றினார்கள். அல்லேலூயா. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்தை, இந்த இடம் என்னுடைய இடம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேலுக்காக சொல்லல. அந்த கோலன் என்கிற குன்று, கோலன் ஹைட்ஸ் என்கிற அந்த இடமானது ஏன் அந்த அளவுக்கு பெருமையாக இன்றைக்கு நாம பார்க்கிறோம் அப்படின்னா, வேதத்திலே பல இடங்களில் எழுதப்பட்டிருக்குது. எர்மான் என்கிற மலைத்தொடரை பற்றி பல இடங்களில் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது சங்கீதத்திலே கூட சொல்லி இருக்கிறார். சங்கீத புத்தகம் 133 சங்கீதத்திலே 3வது வசனம், எர்மான் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்க கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ தேவன் தங்குகிற இடம், தேவன் இறங்குகிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எர்மோன் என்கிற இடத்துல பனினால அங்க பெய்யுமா. அந்த எர்மோன்ல பனி பெய்கிற அந்த இடத்துல இருந்து அந்த பனியினுடைய தண்ணீர் தான் யோர்தான்ல ஓடுது. அதனாலதான் யோர்தான்ல ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சாரு. புரியுதா? இப்ப யோர்தானுடைய புனித நதியாக இயேசுவானவர் அதை அங்கீகரித்த போது யோவான் சொன்ன அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் யோர்தான்ல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புனித நதியாக அங்கே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த இடத்தை நாம் பார்க்கப்படும் போது அந்த பனி இறங்குகிறது. வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இது சாமுவேல்ல சொல்லி இருக்கு, ஏசாயால சொல்லி, பல புத்தகங்களிலே எர்மோன் மலையை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனா எர்மோனை குறித்து ஆசீர்வதிக்கப்பட்ட மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று பார்க்கப்படும் போது, இந்த நாளிலே சில உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சியாளர்களும் சொல்லல, எந்த கண்டுபிடிப்புகளும் சொல்லல, எந்த வேத பார்வைகளும் சரித்திர ஆராய்ச்சிகளும் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. எர்மோனை பற்றி எனக்கு வெளிப்படுத்துங்க, இதனுடைய மகா ரகசியத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் தியானத்தில் இருந்தபடினாலே கர்த்தர் இதனுடைய ரகசியத்தை எனக்கு கொடுத்தார். ஆனா இதுக்கு தேவையான வசனங்கள் இல்லை அப்படின்னா நம்ம பொய்யா போயிடும். அதனாலதான் சரியான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். சரி, இதுக்கு முன்னால இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் போரிடுகிறார்கள் என்று பார்க்கப்படும் போது, சிரியாவோட ஒரு யுத்தம் நடக்கிறது என்றால் அந்த இடம் முன்னாடி அது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 522 என்று நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே ஒட்டமானுடைய பேரரசு எகிப்து, சிரியா, இனுமாக ஆசியாவுடைய சில பகுதிகள்
துருக்கியினுடைய பகுதிகள் இஸ்ரவேல் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள், வேகமாக பரவி என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தை அதெல்லாம் சுதந்திரித்தார்கள். பயங்கரமாக சுதந்திரித்த போது இஸ்ரவேல் கைக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க, இஸ்ரவேல் தேவாலயம் உடைக்கப்பட்ட அந்த இடத்தை, இஸ்ரவேலுடைய தேசத்தை, அதனுடைய இடங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா புனித ஸ்தலம் என்பது அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல்களை அடித்து தோரைத்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, பாதி பேரை முஸ்லீம் ஆக்கிட்டாங்க, பாதி பேர் என்ன பண்ணாங்க அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள். எளிமையானவர்கள் எல்லாம் விட்டுட்டான், அவங்கள முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் துரத்தப்பட்டவர்கள் அவங்க யார் அப்படின்னு கேட்டாக்க, அவங்க துரத்தி அடிக்கப்பட்ட போது அரபு தேசத்துக்கு போனார்கள். அப்படினாலே அவர்கள் அரபு தேசத்து இஸ்ரவேலர்களாக யூதர்களாக சிதறடிக்கப்பட்ட அந்த ஜனத்தை 1967 மீட்கப்பட்ட கோலன் குன்று அந்த பகுதியை என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் துரத்தப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கொண்டு போய் குடியேற்றினாங்க. அவங்களுக்கு பேர் தான் அரபு சிரியன் ட்ரூஸ் என்கிற மக்கள். அந்த அரபு தேசத்தில் அந்த அரபு பாஷை பேசுவாங்க, சிரியா பாஷை பேசுவாங்க, எபிரேய பாஷை பேசுவாங்க. அவங்க கையில இருக்கிறது தோரா புஸ்தகம். அவர்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா யாவே என்கிற தேவனை அவர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஆண்டவருக்கு பேர் யாவே, அப்புறம் யெகோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யாவே என்று சொல்லப்படுகிற யெகோவா என்று சொல்லப்படுகிற அந்த நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற அந்த அரபு, அந்த சிறிய அந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மீண்டும் அங்க குடியேற்றப்பட்டாங்க. எங்க இருந்து துரத்தப்பட்டாங்களோ அதே ஜனத்தை இஸ்ரவேலுடைய நாடு அவங்களை திருப்பி கொண்டு போய் குடி வச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, 16ஆம் நூற்றாண்டிலே அவர்களை துரத்தி அடிக்கப்பட்ட ஜனம் அவர்களை மீண்டும் அந்த இடத்துல குடியேற்றணும் அப்படின்னு சொல்லி, அதைத்தான் ஆபிரகாமுடைய ஒப்பந்தம், ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய கோவெனன்ட் சொல்லப்படுகிறார். அந்த வார்த்தையின்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இஸ்ரவேலினுடைய தேசம் கானான் தேசம் என்கிற அந்த எல்லைகள் எல்லாம் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். அந்த எல்லைகளினுடைய பகுதிகளிலே இவர்களை குடியேற்ற வேண்டும். இந்த காரியத்தை தான் இந்த இஸ்ரவேலுடைய நாடு என்ன செஞ்சது, அன்னைக்கு ஒப்பந்தத்தை போட்டது. அன்னைக்கு என்ன பண்ணுச்சு, நாட்டில் பிரகடனப்படுத்தினது. 1981 ஆண்டு சிரியாவிலே இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடருடைய பகுதியில் இருக்கக்கூடிய எர்மோன் மலை எங்களுடைய மலை என்று சொல்லி, முற்பிதாக்களுடைய மலை என்று சொல்லி, ஒட்டமானுடைய காலத்திலே அது என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் கைப்பற்றி அவர்கள் சொந்தம் கொண்டாடினார்கள். ஆனால் அந்த தேசத்தை மீண்டுமாக தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார் சொல்லி மிக ஆடி பாடி கொண்டாட்டமாக ஆண்டவருடைய சமூகத்திலே மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். இந்த எர்மோன் மலை என்று நான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது என்றால் அங்க என்ன அப்படின்னா, எர்மோன் மலை ஏன் சொல்கிறதுனா, அந்த எர்மோன் மலையினுடைய ஒரு உச்ச பாகம் இருக்கிறது, ஒரு சிகரம் இருக்கிறது, ஒரு பர்வதம் இருக்கிறது, அதுதான் சீயோனுடைய பர்வதம். இதுதான் உலகத்துக்கு தெரியாது. எர்மோன் மலையினுடைய ஒரு பகுதியினுடைய சிகரம் தான் அது என்ன அப்படின்னா சீயோன் பர்வதம். அந்த சீயோன் பர்வதம் ஆண்டவர் இருக்கிற இடம், ஆண்டவர் பிரசன்னமாகிற இடம், ஆண்டவர் இறங்குற இடம், தேவ தூதர்கள் வானத்திற்கும் பூமி ஏறி இறங்கின இடம். அந்த இடத்தை குறித்து தான் இந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், போர் புரிகிறார்கள். இதனுடைய வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த போர் நடக்கிற நேரத்தில் இதை நான் சொல்ல வேண்டி இருக்குது. இதுக்கு கவனமா செவி கொடுங்க, தெரிந்து கொள்ளுங்க, அநேகருக்கு புரிய வையுங்க. இது தேவன் என்று சொன்ன ஒரு காரியம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஒட்டமான் என்கிற, அதாவது உட்டமன் என்று சொல்லப்படுகிற அதனுடைய வம்சங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 1300 ஆண்டுகளிலே தொடங்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு அரசர்கள் என்ன பண்ணாங்க, வழி வழியாக பெரியவர்களானார்கள். வம்சங்கள் என்னாச்சுன்னா பலுகி பெருகிச்சு. 16-17ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்க, ஐரோப்பா ஆசிய தேசங்களுடைய பகுதிகளையும் இஸ்ரேல் பகுதிகளையும் அவர்கள் சுதந்திரம் கொண்டாடினார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எருசலேம் நாங்க பட்டணத்தை திருப்பி கட்டுறோம்னு சொல்லி கட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன வெளியில இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல்களை குடியமர்த்தினாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா 3ல் 1 பாகம் அவங்க குடியிருக்கிறாங்க, கோயிலை சுத்தி அவங்க தான் இருக்கிறாங்க. எது ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற கட்டப்பட்டிருக்கிற இடத்தினுடைய பகுதிகள் எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எருசலேமினுடைய ஆலயம் என்று கட்டப்பட்டுகிற அந்த இடத்திலேயே சீயோன் என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற அந்த இடத்தை தாவீது சொல்லுகிறார், நான் சீயோன் நகரத்தை பிடித்தேன், கோட்டையை பிடித்தேன் என்று சொல்லுகிறாரு. ஆனா சீயோன் பர்வதம் என்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லுவேன்.
இன்னைக்கு உலக வரலாறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தப்பா ஒழுங்காவே படிக்கிறது இல்லை. பைபிள வேத வரலாறு தெரியாது. அப்படினாலதான் இதை நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நான் இருக்கிறேன். அப்போ சீயோன் கோட்டை என்று சொல்லப்படும்போது தாவீதின் நகரம் எருசலேம் வந்து சீயோன் கோட்டை என்று அங்கே எழுதியிருக்கிற அந்த வசனத்தை பார்த்து தான் என்ன பண்ணிட்டாங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேளுங்க. ஜெகரியாவுடைய புத்தகத்துல 7:10 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற வசனங்கள். ஜெகரியாவுடைய புத்தகம் 9:9 பார்க்கப்படும் போது, சீயோன் குமாரத்தியே நீ மிகுந்தும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். எருசலேம் சீயோன் என்று சொல்லப்படுகிற இடம் எருசலேம் என்கிறதாக நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம் பார்க்கிறோம். ஜெகரியாவுடைய புத்தகத்திலே ஆழமாக நாம் பார்க்கப்படும் போது சீயோன் குமாரத்தியே என்று எருசலேமுடைய திருச்சபை மக்களை தேவனுடைய ஜனத்தை அழைக்கப்படுகிற சீயோன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் உள்ள நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்றாரு. அந்த சீயோன் ஒரிஜினல் சீயோன் எங்கே இருக்கிறது என்றால் எர்மோன் மலையினுடைய உயரமான சீயோன், அது பர்வதம் அங்கே இருக்கிறது. அதை பற்றி இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது, தேவன் தன்னுடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்துகிற போது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தப்படும். அப்போ இயேசு மகிமையின் கர்த்தரா இல்லையா? ஒரு கேள்வி. இயேசு மகிமையின் தேவனா இல்லையா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவனா இல்லையா? மகிமையின் தேவன். இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதுதான் நம்ம வேதத்தை இன்னைக்கு படிக்கணும். இன்னைக்கு தெரியாம இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோமே தவிர, அவர்தான் மகிமையின் தேவன் என்பற அடையாளத்தை இந்த நாட்களில் நீங்க சொல்லணும் என்பதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்க. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு அந்த மகிமையின் கர்த்தர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த ரகசியம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியாது, உலகத்துடைய பிரபுக்கு தெரியாது, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கும் தெரியாது. அதனாலதான் இயேசு 3வது நபர், அவர் வேற ஆளு, அவர் மனுஷகுமாரன், அவர் ஒண்ணுமில்லாதவர் என்று இன்னைக்கு சொல்லி இருக்கிற கூட்டங்கள் தெரு தெருவா ஊரு ஊரா உளறிக்கிட்டு இருக்குது. இந்த நாட்களில் பார்க்கப்படும் போது இந்த தேசத்திலே ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு நபர், பைத்தியக்காரன் என்று சொல்ல வேண்டும், வேதத்தினுடைய வரலாறுகளை தப்பா பேசுறான், ஜியு போப்பனுடைய வரலாறை தப்பா பேசுகிறான், காடுவனுடைய வரலாற்றை தப்பா பேசுகிறான், திருவள்ளுவருடைய வரலாற்றை தப்பா பேசுகிறான். ஒரு பைத்தியக்காரன் இந்த நாட்டில் என்ன பண்ண அதிகாரத்தில் உட்கார்ந்துகிட்டு பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம வரலாறே திருத்துகிற காரியத்தை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கா. காரணம் என்னன்னா, உலகத்துல பல மாதிரி ஆட்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மளுடைய வரலாறையும் வேத வரலாறையும் வேத வசனங்களையும் மாற்றுவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற காரியம். அப்போ அந்த நாட்களே இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. அன்றைக்கு ஒட்டமானுடைய காலத்தில் என்ன நடந்திருக்கு என்று சொல்லப்படும் போது, வேதத்தை மாற்றி போட்டு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த யாவே அந்த யெகோவா தெய்வம் தான் அல்லாஹ் என்று சொல்லி என்ன பண்ணார்கள், மாற்றி அவர்கள் எல்லாரையும் துன்புறுத்தி மத சகிப்பின்மை அவர்கள் இடத்திலே இருந்தது. இந்த ஒட்டமானுடைய கூட்டத்திலே இந்த பேரரசு வம்சங்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, 1922 வருஷங்கள் வரைக்கும் இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி ஆண்டு இருக்கிறாங்க. அப்போ 600 ஆண்டுகள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, இந்த உலகத்திலே அரசாட்சி செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆசியாவுடைய பகுதிகளிலும், அப்புறம் வட ஆப்பிரிக்காவுடைய பகுதியிலும், ஜோர்டன், லிபியா, இனமாக சிரியா, இனமாக எகிப்து, இனமாக இருக்கக்கூடிய சவுதி மற்ற எல்லா இடங்களிலும் அவருடைய ஆட்சிகள் தான் இருந்திருக்கிறது. அப்படியாக அவர்கள் வளர்ந்து பெருகிதான் இஸ்லாம் இன்னைக்கு உலகத்திலே வளர்ந்து நின்ற காரணம் ஒட்டமானுடைய வம்சங்கள் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னைக்கு ஸ்காண்டினேவியனுடைய கண்ட்ரி, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உலகம் முழுவதையும் சுதந்திரித்த ஒருத்தன், ஒரு பேரரசு, ஒரு கிறிஸ்தவ பேரரசு ரோமருடைய காலத்திலே நாம் பார்க்கப்படும் போது யார் அப்படின்னு பார்க்கப்படும் போது உங்களுக்கு தெரியல ஐயா, கான்ஸ்டன்டைன் நோபல். கான்ஸ்டன்டைனுடைய நோபல் காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இடிந்து கிடக்கக்கூடிய அந்த எருசலேம் பகுதியிலே அவருடைய தாயார் எலினா என்பவர், அந்த கோயிலை நாம் பார்க்கணும், நான் அந்த கோயிலுக்கு நாம் போய் பார்க்கணும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த புனித இடத்துல நான் தொழுது கொள்ளணும் என்கிற ஒரு கோரிக்கையை தன்னுடைய மகனிடத்தில் சொன்னபோது அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாக்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அவன் உலகம் முழுவதும் பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. அதனால அங்க கடிதம் எழுதுகிறாரு, இந்த மாதிரி என்னுடைய தாயார் அங்கே வரப்போகிறாருன்னு சொல்லி.
முதல்ல அந்த அம்மா புறப்பட்டு அங்க போய் கால் வச்சு தொழுக பண்ணி ஆண்டவரை யெகோவா தெய்வத்தை வழிபட்ட அந்த ஒரு காரியம், அன்னைக்கு இயேசுவை வழிபட்ட அந்த காரியம், அதுதான் முதல்ல புனித யாத்திரையினுடைய நாளாக தொடங்கப்பட்டிருக்கு. புனித நாளுடைய புனித பயணத்தினுடைய ஒரு காரியம் என்னைக்கு தொடங்கப்பட்டுச்சுன்னா, கான்ஸ்டன்டினோபிளுடைய தாயார் அங்க முதலாவதாக சென்றார்கள். வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பலசாலியா இருந்த அந்த ஒட்டமானுடைய மகாராஜாவை பார்க்கப்படும்போது யார் என்று பார்க்கப்படும்போது சுல்தான் சுலைமான் என்கிறவன். அந்த சுல்தான் சுலைமானுடைய காலத்துல தான் இஸ்ரவேல் தேசமானது கைப்பற்றப்பட்டு அதை மாற்றி என்ன பண்ணாங்க, அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா ஒரு மஸ்ஜித்தை கட்டி வச்சாங்க. அந்த மஸ்ஜித்துக்கு தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அங்க போறாங்க. அந்த மஸ்ஜித்துடைய கீழே அடியில தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தாவீதினுடைய காலத்திலே எடுக்கப்பட்டுள்ள அந்த சீயோனுக்கு அந்த என்ன அப்படின்னா அந்த கல் நீலக்கல், அந்த மூளைக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த கல்லை சாலமன் அந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய அந்த மூளைக்கல் அங்கதான் கீழே இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு கீழே தான் உள்ள இருக்குது. இன்னைக்கு ஒரு பைத்தியக்காரன் யார் அப்படின்னா ஜெகன் என்கிற ஒரு பிரீச்சரா, என்ன மாதிரி பைத்தியக்காரன், 3வது ஆலயம் கட்டப்பட்டு வேதத்துல எந்த வரலாறுமே கிடையாது. இன்னைக்கு வேதத்தினுடைய அதாவது வரலாறு தெரியாத ஜனங்கள்ட்ட புழுகி 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 ஜனங்களை தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கத்தி கத்தி ஜனங்களை நம்ப வச்சு இன்னைக்கு ஒருத்தன் என்னன்னா ஒரு கோமாளியா இருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஏமாளியா இருக்கிறீங்க. மீடியால பாத்துக்கிற எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா டிவியில் அதுதான் ஓடும். யாரு அப்படின்னா அந்த ஜெகன்ற அந்த கோமாளியினுடைய ஒரு குரல் தான் ஒலித்து கொண்டு இருக்கிறது. நான் நேரா பேசுறதுக்கு நான் தயாரு, நான் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு நான் தயாரு, உண்மையை நான் வெளியே கொண்டு வரணும். சீக்கிரட் ராப்சர்னு இந்த உலகத்துல புளிக்கிட்டு இருக்கான். வந்தேன் மகா ஒரு திருடனாக இருக்கிறான். இதை ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும். இது மாதிரி இந்த எர்மோனுடைய மலையினுடைய ரகசியத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கப்படும் போது இதனுடைய மகா ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மோசையோட பேசும்போது முதல்ல எரிகிற அக்னி அங்கே ஏற்பட்டது. அந்த அக்னியுடைய பிரகாசம் அங்கே ஏற்பட்டது. அது நடுவில் இருந்து ஆண்டவர் யார்கிட்ட பேசுறார், மோசையோட பேசுகிறார். ஜனங்கள் எல்லாம் கேட்கிறான், பயப்படுறாங்க, அஞ்சு நடுங்குறாங்க. அப்படியே சத்தம் இடிமுழக்கத்தை போல இருந்தது. அப்பேற்பட்ட இடம் ஆண்டவரை தரிசிக்கிற இடம். இந்த காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த சீயோன் வந்து சபை என்று இந்த நாட்களில் பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தி என்று சொல்லுகிறோம். சீயோன் குமாரத்தி துதியினுடைய உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாருமே நல்லா பாடணும். பாட தெரியாதவன் சீயோன் குமாரத்தினுடைய சபையில மெம்பரா இருக்க முடியாது. நிறைய பேருக்கு பாட்டு தெரியல, பாட்டு வரலாம், அவங்க குப்பையை தூக்கி குப்பையில தான் போடணும். என் ஜனம் துதித்துக் கொள்ள இருக்கிற, ஜெபித்துக் கொள்கிற, துதிக்கிற, ஆண்டவருடைய சமூகத்திலே சோத்தரிக்கிற ஒரு ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஊம நாயை வீட்டுல வேலைக்கு வைக்க மாட்டாங்க. திருடன் வந்தாலும் தெரியாது, அது குறைக்க பேசாம இருக்கும். சோம்பேறியான கிராய்கள் துதிக்கவும் செய்யாது, ஜெபிக்கவும் செய்யாது, ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் செய்யாது. அதெல்லாம் சபைக்கு தேவையில்லை என்றார் ஆண்டவர். நீங்களே வீட்டுல ஊம நாயை வச்சுக்க மாட்டீங்க, குருட்டு நாயெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? செவிட்டு நாயை வைப்பீங்களா? வீட்டுல சோறு போட்டு வச்சிருப்பீங்களா? நல்ல நாயத்தானே தேடுறீங்க. இந்த பாருங்க, ஒரு சரியான ஒரு நாயை வைக்கணும்ன்ற கர்த்தருக்கு சோதரம் உண்டாதாக. தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் திரும்பி வரும்போது ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு திரும்பி வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சீயோனுக்கு போகிற ஜனத்துல ஆனந்த களிப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் கர்த்தருடைய பர்வதத்திற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு என்ன அப்படின்னா, ஒட்டமானுடைய காலத்திலே அந்த எர்மோன் மலையை அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இயேசு அங்கதான் என்ன பண்ணாரு, மோசேயோடும் எலியோடும் பேசினாரு. அதுதான் சீயோன் பர்வதம். அப்படின்னாலே அந்த இடத்தை வந்து என்ன அப்படின்னா ஜபர் முசா, மோசேயை சந்தித்த இடம் என்று சொல்லி அந்த சீயோன் பர்வதம் எங்க இருக்குதோ அதை நம்ம கையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிரியா தேசம் போராடுகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த மகிமைக்குரிய உலகத்திலே மகிமைக்குரிய ஒரு பர்வதம் எது அப்படின்னா சீயோன் பர்வதம். இங்கே எருசலேம் பகுதியில் பாத்தீங்கன்னாக்க 4 மலைத்தொடர்கள் குன்றுகள் இருக்கிறது. 5வது இதுதான் என்ன அப்படின்னா சீயோன் பர்வதம். ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன அப்படின்னாக்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்கு. அநேக இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியும், அரபு இஸ்ரவேலர்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ யூதர்களுக்கு தெரியும். ஆனா உலகத்தில் உள்ள மற்ற கிறிஸ்தவங்களுக்கு இந்த சீயோன் பர்வதம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னே தெரியாது.
இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அன்னைக்கு 1949 என்ன ஆச்சு அப்படின்னா எழுதப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டு இதை மீட்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அன்னைக்கு செய்தார்கள். 1967 அதை மீட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசாயாவுடைய புத்தகத்திலே 33வது அத்தியாயம் 5-6 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக தேவன் உன்னத தேவனா இருக்கிறபடியினாலே தான் அவர் என்ன செய்கிறார் என்றால் சீயோன் பர்வதத்திலே ஆண்டவர் இறங்குகிறார். உன்னதமான கர்த்தர் இறங்குகிற இடம் எது, தங்குகிற இடம் எது என்று பார்க்கப்படும்போது அது சீயோன் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதர் இறங்குகிற பூமி, உன்னதர் இறங்குகிற பரிசுத்த மலை என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்கம்மா. அவர் சீயோனை நியாயத்தினாலே, அது சபையை குறிக்கிறது. சீயோன் என்கிறது சபையை குறிக்கிறது. அவர்களே வாசிங்க, நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். அப்போ சபை எப்படி இருக்கிறது? நீதி நியாயம் நிரம்புனது தான் சபை. நீதி நியாயம் தெரியாத ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அது சீயோன் என்று சொல்ல முடியாது. நீதி நியாயத்தை கற்றுக்கொண்டு அதில் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியா நடக்கிற அந்த கூட்டம் தான் சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சபையானது நீதினாலே நியாயத்தினாலே நிரம்பும். இன்னைக்கு எந்த சபையில நீதியை பத்தி பேசுறாங்க? ஐயா எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாயா, எங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம், அந்த நீதி, அந்த கட்டளை கற்பனை எல்லாத்தையும் சிலுவையில் உடைச்சிட்டாரு, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் கிருபையினால பரலத்துக்கு போனோம். அது எப்படியா? கிருபை யார் மேல இருக்கும்? நீதி நியாயத்தில் நிரம்பி இருக்கிறவங்களாம் கிருபை இருக்கும். தன்னை ஏமாற்றி கொண்டு இன்னைக்கு நாங்களாம் பரலத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி பேசுவான். சீயோனில் இருக்கிறவங்க ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் சொன்ன உடனே என்ன சொல்றாங்க? நீ எல்லாம் கல்யாணம் முடிச்ச பாஸ்ட், நீ ஞானஸ்தானம் கொடுத்தா செல்லாது, அதெல்லாம் பரலத்துக்கு போக மாட்டான். அப்படி ஒரு பைத்தியக்காரன் பேசியிருக்கான் சிபிஎம்ல. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீ எங்க ஞானஸ்தானம்? கல்யாணம் முடிச்ச விட்ட ஞானஸ்தானம், ஐயோ நீ விழுந்துட்டம்மா. என்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம்! இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் அம்பிட்டு பேரும் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிள்ளைகளோட மனைவியோட வாழ்ந்தவங்க தான். இந்த பைத்தியக்காரன் இப்படி சொல்லுகிறான். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகளால் என்று சொல்லப்படும்போது அநேக கள்ள உபதேசத்தினாலே நிரம்பி இருக்கிற தீட்டு இருக்கிற அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீ என்றால் சபைக்கு அடையாளமா சீயோன் குமாரத்தி என்று அந்த குமாரத்தி என்று சொல்லுகிற அந்த ஓமையில அந்த வார்த்தை கூட ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படும்போது சபையை குறிக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்று சொல்லப்படும் போது ஐயோ கல்யாணம் முடியாம வெள்ளையும் சொல்லியுமா சட்டையை போட்டா அவன் தான் பரிசுத்தவான் என்று புளிக்கிட்டு இருக்காங்க. ஏசாயா 2:3 வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும். இயேசுவானவர் முதலாக எருசலேம் தேவாலயத்திலே 12 வயசுல பேசினாரு. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருந்து கிளம்பணும்? எருசலேமிலிருந்து தேவனுடைய வசனம் வரணும். சங்கீத புத்தகம் 84:7 வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அப்போ பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாம அங்க போக முடியாது. பலத்தின் மேல் பலன் அடைந்து அங்கே வருவார்கள். பரிசுத்தாவி அபிஷேகம் பெறாம பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் பிசப்பா இருக்கட்டும், அவன் ஊழியக்காரனா இருக்கட்டும், அவன் பெரிய பெரிய பக்தனா யாரா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்ற பலத்தின் மேல் பலன் அடைந்தான் போக முடியும். பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாம சீயோனுக்கு போக முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, மூப்பரா இருக்கிறேன், நான் சபையில பெரிய அதிகாரியா இருக்கேன், நான் பெரிய ரெவரண்டா இருக்கிறேன், நான் பிரசிடண்டா இருக்கிறேன், செக்ரட்டரியா இருக்கிறேன், ஒண்ணுங்கெல்லாம் வேகாது, பருப்பு வேகாது. தேவனுடைய ஆவி இல்லாம நீ பரத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற கழுகுகளின் சட்டைகளை அடித்து பரப்ப. அப்ப பறக்கணும் அப்படின்னாக்க தேவ ஆவி இல்லாம பலன் இல்லாம பறக்கவே முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ ஆவி இருந்தா தான் நீ மறுரூபம் அடைய முடியும், நீ பரத்துக்கு போக முடியும். ஆண்டவர் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி இல்லாம ஒரு காரியத்தை நாம செய்ய முடியாது. அதுதான் சொல்லுகிறார். தேவ ஆவி இல்லாமல் அவன் ஒரு காலம் வரத்துக்கு வர முடியாது. மண்ணான நீங்கள் வானவருடைய சாயலை அணிய வேண்டும். வானவர் எப்படி வானத்துக்கு பூமிக்கு இறங்குறாரு, அப்ப வானத்துல போகிறவர்கள் ஆவிக்குரிய ஆற்றலோடு, ஆவிக்குரிய பிறப்போடு, ஆவிக்குரிய அந்த சட்டைகளை அடித்து பறந்து பரலோகத்துக்கு போகிறார்கள். இதுதான் ஆவிக்குரிய ஒரு சரீரம், ரகசியம்.
இதை மீட்கப்படுகிறவர்கள் உணர்வாங்க, மற்ற உலகத்தில் உள்ள ஜனம் உணராது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொண்டு, எருசலேம் 5 மலைகள் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பகுதியில தான் என்ன அப்படின்னாக்கா உயரமான அந்த பர்வதம், சீயோன் பர்வதம் காணப்படுகிறது. அதுதான் எர்மோன் என்று சொல்லப்படுகிறது. அதான் சிரியா அந்த பார்டர்ல இருக்கிறது. எர்மோன்ல இருக்கிற தண்ணி தான் யோர்தான்ல ஓடுகிறது. எர்மோன்ல இருக்கிற தண்ணி தான் சிரியா தேசத்துக்கு தேவையான தண்ணீரை ஊத்துகிறது. நிறைய அணைகள் இருக்கிறது, நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அங்க பார்க்கலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்தை நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சீயோனுக்கு முதல்ல என்ன பேர் இருந்தது? சீயோன் என்கிற வார்த்தையே முதல்ல வேதத்துல என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சீயோனை முன்னால எப்படி அதை சொன்னார்கள் என்று நான் பார்க்கப்படும்போது, உபாகம புத்தகத்திலே 4வது அத்தியாயம் 47வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியோதய திசையம் அர்னோன் ஆற்றங்கரையிலே ஆரோவேர் தொடங்கி. அப்ப எர்மோன் எவ்வளவு நீளமாக இருக்கிறது. அர்னோன் என்கிற ஆற்றங்கரை இந்த ஆரோவேர் தொடங்கி என்று சொல்லப்பட்டிருக்குது. அது நீளமான ஒரு மலைத்தொடர், அது உயர்ந்தான் எர்மோன் என்று நாம் பார்க்க. வாசிங்க உபாகம புத்தகம் 3வது அத்தியாயம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 3:9 வாசிங்க. சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள், எமோரியரோ அதை சேனீர் என்க. பாத்தீங்களா? அப்ப சீயோன் என்னுடைய பர்வதத்துக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க, எந்த தேசத்துல எந்தெந்த ஜனம் எப்படி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா? அப்போ எர்மோன் தேசத்துக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்க்கப்படும் போது அது சீயோன் என்று அவர்கள் அழைக்கவில்லை, எமோரியர்கள் சேனீர் என்று அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். சீதோனியர்கள் என்ன பண்ணாங்க, எர்மோனை சீரியோன் என்று அழைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வேதத்துல உபாகம புத்தகத்துல 4500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த சீயோன் பர்வதத்தை அன்றைக்கே அதனுடைய எப்படி வந்தது, அது எப்படி ஏற்பட்டது, அது எங்கே இருக்கிறது, எங்கு தொடங்குகிறது, எவ்வளவு நீளம் இருக்கிறது, எவ்வளவு உயரத்திலே இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9400 அடிக்கு மேலதான் என்ன இருக்குது, சீயோன் பர்வதம் இருக்குது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இருக்கிற உயர்ந்த பர்வதம் அந்த மலைத்தொடரில் இருக்கிறத எர்மோன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியாக இன்றைக்கு மவுண்ட் எர்மோன் என்கிறதை நாம் பார்க்கப்படும் போது அது முதல்ல என்னென்ன பேர் வந்தது என்பதாக இதில் நாம் பார்த்தோம். அப்போ பல பெயர்கள் அதற்கு அழைக்கப்பட்டிருக்குது. பல பெயர்களிலே பல தேசங்களிலே அழைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் எமோரியர்கள் சேனீர் என்று அழைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆண்ட சீதோனை ஆண்ட ஓக் என்கிற அந்த அரசனை என்ன பண்ணாங்க, இவங்க வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு தான் அந்த இடத்தை சுதந்திரித்தாங்க. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஓக் என்கிற அந்த ராஜாவினுடைய படுக்கையை பார்த்தீங்கன்னா 13 அடி நீளமா, 6 அடி அகலமா. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருமா, 12 அடி உயரத்தில் இருந்திருக்காங்க ராஜா. அவனுடைய கட்டில் இன்னைக்கு வச்சிருக்காங்க, அவனுடைய கட்டில் இன்னைக்கு பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த காலத்துல மோசேலாம் எவ்வளவு உயரமா இருந்திருப்பாரு சொல்லுங்க. அந்த அளவுக்கு வலுவாக அன்றைக்கு அவர்கள்லாம் போரிட்டு அடித்து அவர்களை முறுக்கி அந்த இடத்தை பிடுங்கி, யாரு, மோசே தான் அவங்களை வெட்டி போட்டாங்க. மோசே தான் அவர்களை வெட்டி போட்டு கடைசியில் அந்த இடம் யாருக்கு போச்சு அப்படின்னா ரூபன் காத்து இருவருக்குமாக அந்த இடமானது பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. சிரியாவுக்கும் லெபனானுடைய எல்கையிலே இந்த இடத்துல இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாட்களிலே கோலன் குன்று என்று சொல்கிறார்கள். 9232 அடி உயரத்திலே அது இருக்கிறது. இது 50 ஆண்டுகளாக 1967 பிடிக்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு இஸ்ரவேலுடைய கையில் இருக்கிறது. ஏன் இஸ்ரவேல் ஜனம் அந்த கோலன் குன்றுக்காக ஏன் போரிட்டார்கள் என்று பார்க்கப்படுவது, எர்மோன் மலை இருக்கிறது. அந்த எர்மோனுடைய உயரத்திலே இருக்கக்கூடிய அந்த பர்வதம் தான் சீயோன் பர்வதம். அல்லேலூயா. இதனுடைய ரகசியத்தை நான் இப்ப சொல்ல போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனோக்கினுடைய புத்தகத்தை நீங்க படிக்கல. இந்த பைபிள் காலேஜில் ஏனோக்கு புஸ்தகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் 4 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு புஸ்தகங்கள் எழுதியிருக்கும் போது தேவ தூதர்களுடைய ரகசியத்தை பற்றி எழுதியிருக்குது. அந்த மலையில, அந்த எர்மோன் மலையில தான் தூதர்கள் ஏறி இறங்கினதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் புனித சனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் யாரு வச்சிருக்கா அப்படின்னா இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கையில, யூதர்கள் கையில அந்த புஸ்தகங்கள் இருக்கிறது. பழமைவாத அந்த சிரியர்கள், அங்கே சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் கையில இருக்கிறது. அவர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் தேவனுடைய பர்வதம், இந்த பர்வத்தை நாம் என்ன செய்யணும், பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனபடினாலே
கர்த்தர் எர்மோன் பர்வத்தை சீனா, அதாவது சீயோன் மலை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேதாகத்தில் முக்கியமான இடம் என்று ஏனோக்கு குறிப்பிட்டபடினால்தான் இன்றைக்கு அந்த மலைக்காக யூத மதமும் இஸ்லாமிய மதமும் கிறிஸ்துவ மதமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சியோனிட்டிக் என்று சொல்லப்படுகிற பழமைவாத என்ற இஸ்ரவேலர்களும் அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, போர் புரிகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். ஏன்னா மோசே சந்தித்த இடம், எலியா சந்தித்த இடம் என்கிறதாக இன்னைக்கு சொல்லப்பட்டாலும் அதுக்கு ஆதாரம் எவனும் பேச மாட்டான். ஆனால் எடுத்து வாசியுங்கள். மத்தேயுனுடைய புத்தகத்திலையும் மார்க் லூக்காவுடைய புத்தகத்தில் என்ன அப்படின்னா அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்க்கப்படுவது மத்தேயுனுடைய புத்தகம் 17வது அத்தியாயத்திலே 2-3 வசனத்தை வாசிங்க. மத்தேயுல 17வது அத்தியாயம் 2-3 வசனத்தை வாசிக்கப்படும் போது, அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அது எந்த இடம்? இன்ன வரைக்காச்சு மத்தேயுல, மார்க்ல, லூக்கால இந்த மலையை குறித்து தெளிவாக எழுதவே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டாம். உயர்ந்த மலை, மலையினுடைய பெயர் அங்கே இல்லை, உயர்ந்த மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் மார்க்கினுடைய புத்தகம் 9வது அத்தியாயம் 4வது வசனத்திலேயே நீங்கள் வாசிங்க. மார்க் 9:4 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அல்லேலூயா, உயர்ந்த மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மோசேயும் எலியாவும் அவரோட பேசிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். மோசேயும் எலியாவும் 2 பேரும் மகிமையிலே காணப்பட்டார்கள். அவருடைய சம்பாஷணை இப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. மோசே மரித்தாரு, ஆண்டவர் அடக்கம் பண்ணினாரு. இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்? எலியா பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த 2 பேர் ஏன் அங்க வந்தாங்க என்று பார்க்கப்படும் போது, இந்த மோசே 40 நாள் வனாந்தரத்துல பச்சை தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்து தேவ மகிமையை கண்டவர். அதே போல எலியாவும் 40 நாள் உபவாசம் பண்ணி நடந்தே போனாரு. அவர் என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னா, அவரும் தேவ மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இந்த 2 பேரு தேவ மகிமையிலே ஆண்டுடைய சமூகத்திலே பேசப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரங்களும் 40 நாள் உபவாசம் பண்றேன் அப்படின்றாங்க. 40 நாள் உபவாசம் பண்றான்னா, ஏயா நீ இருந்த வெயிட் 60 கிலோ இருந்தது, இப்ப 70 கிலோவா இருக்கு, இந்த 40 நாள் என்ன உபவாசம் பண்ணி 70 கிலோ வந்ததுன்னு கேட்டா அது கிடையாது. ஒரு நேரம் உபவாசமா, மற்ற நேரமெல்லாம் தின்னுக்கிட்டே இருப்பானா. உபவாசம்னு சொல்லிட்டு ஒரு வேளையும் இல்ல, 2 வேளை தும்மானா ஒரு வேளை உபவாசம் இருப்பானா. நாம 40 நாள் உபவாசிச்சுட்டோம்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவ மகிமை எங்க பார்த்த? புழுகனிகள் உபவாசத்தினாலே தேவ மகிமையும் பார்க்க முடியாது. இவங்க உடம்பு உபவாசத்துல ஐயா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே விசுவாச குடும்பங்களாம் பழமும் பாலும் பிஸ்கட்டு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போன்விட்டா, அப்புறம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதனால ஜனங்கள் ஐயா 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, இதனால இதை கொண்டே கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா அவர் அதை சாப்பிட்டுக்கிட்டே அரைச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாரு, உடம்பு தளதளன்னு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தேவ மகிமையை பார்ப்பாரா? ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக மோசே எலியா உண்மையான உபவாசத்தில் இருந்தபடினாலே தேவ மகிமையை கண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி என்று பார்க்கப்படும்போது ஆண்டுடைய மகிமையிலே ஆண்டோட பேசுகிற அந்த 2 பேருடைய அடையாளத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தாரு, அதை நாம் பார்க்க வேண்டும். எங்கும் உண்மை உள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள், தேவனாலே நடத்தப்பட்டவர்கள், அபிஷேகத்துக்குரியவர்கள், ஆண்டுடைய சமூகத்திலே 2 பேர் நிற்க தகுதி உள்ளவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே கேராபின்கள், சேருபின்கள், அங்கே எல்லாம் துதி முழக்க இருக்குது. அங்க 2 கேருபின்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அந்த கேருப்பு பரலோகத்திலே இருக்கிற பிரகாரமாக சீயோன் பர்வதத்திலே ஆண்டவர் மகிமையிலே பிரகாசமாய் தோன்றும் போது அங்க 2 தேவதூதர்கள் நிற்கணும். அதுக்கு பதிலா யாரை நிப்பாட்டுற அப்படின்னா மோசேயும் எலியாவையும் கர்த்தர் நிறுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை யாருக்கும் புரிஞ்சுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மகிமையின் தேவன் அந்த மோசையோட பேசினவர், அந்த எலியாவோட பேசினவர் அங்கே பேசுகிறார் என்றால் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
ஏன் மோசே அந்த இடத்துல சந்திக்க வந்தார்? ஏன் தெரியுங்களா? என்ன காரணம்? இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். வேதத்தினுடைய ஆராய்ச்சியிலே நாம் பார்க்கப்படும் போது யாத்திராகமம் புத்தகம் 33வது அத்தியாயம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யாரு? மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும் என்றான் என்று நாம் பார்க்கிறோம். மோசே எப்போ அப்படின்னா 4500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே சொன்னா, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிங்கப்பா என்று சொல்லி கேட்ட மோசே. என்னைக்கு கேட்டாரு? 4500 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்ட அந்த மோசைக்கு ஆண்டவர் 1500 ஆண்டுகளுக்கு அப்புறமாக இயேசுவானவர் தன்னுடைய மகிமையை காண்பிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஜெபித்த அந்த மோசேயினுடைய ஜெபமானது பரலோகத்திலே எட்டி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிறைவு செய்கிறார். இந்த பூமியிலே இயேசுவானவர் பூமியிலே மகிமையிலே வெளிப்படும் போது மோசே அங்க வரவழைக்கப்படுகிறார், பார்க்கப்படுகிறார் என்பதாம். யாத்திராகமம் புத்தகம் 34:7 பாருங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றவானாக விடாமல், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்களின் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவே ஆண்டவர் எழுந்திட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் மோசே. அப்படினால்தான் இயேசுவானவர் பூமியிலே வந்தபோது அந்த சீனாய், அந்த சீயோன் பர்வதத்திலே ஆண்டவர் என்று தன்னை காண்பிக்கும்படியாக மோசே அழைக்கிறார். அன்று ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுகிறார். எப்பேற்பட்ட ரகசியத்தை பாருங்க. எங்கள் மத்தியிலே எழுந்திட வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஆனா தன் மகிமையை காண்பிக்கும்படியாக இயேசு அன்றைக்கு மோசையோட பேசினவரு இயேசு. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவர் அந்த இயேசு. மோசையோட பேசினவர், எலியாவோட பேசினவர் அந்த இயேசு என்கிற அடையாளத்தை எங்க காண்பிக்கிறார். நான் ஆதியிலே இருந்தவன் நான் தான், இப்பொழுது இருக்கிறவன் நான் தான், நாளைக்கு வரப்போகிறவன் நான் தான் என்கிற அடையாளத்தை எங்க காண்பிக்கிறார். மகிமையின் தேவனை அறிந்தார்களா சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல இயேசு அறியாத கூட்டம் நிறைய இருக்கு. எந்த இயேசு தான் அந்த தேவன், இவர்தான் அந்த ஆண்டவர், இவர்தான் அந்த மகிமைக்குரிய தேவன். பூமியிலே 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அந்த தெய்வம், மோசையோட பேசின அந்த தெய்வம், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த தெய்வம், எலியாவோட பேசின அந்த தெய்வம் தான் பூமியிலே மாமிசத்திலே வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை இன்னும் அறியல எல்லா ஜனமும். இன்னைக்கு கிறிஸ்துவ கூட்டம் என்று நிறைய பிரிவினைகளுக்குள்ள கூட்டங்கள் இருக்குது. இயேசுவை அறியாத கூட்டங்களாக இருக்கு. காரணம் என்ன? ஊழியக்காரன் அறிய விட மாட்டான். ஊழியக்காரன் தவறான போதையின் மூலமாக மக்களை சிதறடிப்பான். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையான தேவனுடைய பக்தன், ஆண்டவரை நேசிக்கிறவன், ஆண்டவரை தரிசிக்கிறவன், ஆண்டவரை முகமமாய் காணுகிற ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் இவர் யார் என்பது தெரியும். பிலிப்பு கேட்கிறாரு, ஐயா ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பி என்று சொல்லப்படும் போது, இத்தனை நாள் என் கூட இருந்திய என்னைய தெரியலையான்னு, நீ பிதாவை கண்டு இருக்கிறாய், இப்பொழுது அறிந்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் இயேசுவை அறியாத சீசர்கள் போல இயேசுவை அறியாத ஒரு கூட்டம், ஊழியக்கார கூட்டம் நிறைய அந்த பூமியில இருக்குது. அவங்களை எப்படிங்க அந்த ஜனத்துக்கு இயேசுவை வெளிப்படுத்த முடியும்? மிக வேதனையான ஒரு சம்பவம். இயேசுவை யார் என்றே தெரியாம இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. இந்த இடத்துல பார்க்கப்படும்போது அன்றைக்கு மகிமையை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை அன்று சந்தித்தவர்கள் அப்புறமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயுடைய புத்தகம் அதுல நீங்க பார்க்கப்படும்போது 1 வாசிங்க.
6 நாளைக்கு பின்பு. நல்லா பாருங்க, 6 நாளைக்கு பின்பு என்று நான் வாசிக்கிறோம். சரி, அதே வார்த்தையை நான் பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு, 8 நாளான பின்பு, அந்த வார்த்தையை சொல்லி 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு, புரியுதுங்களா? அப்போ 8 நாள் ஆகுது. இன்னொரு இடத்துல 6 நாள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 நாள் இன்னொரு இடத்துக்கு வராங்க, கடந்து வராங்க. எங்க? செசரியா பட்டணத்துக்கு வராங்க. செசரியா பட்டணத்துல இருந்து அந்த சீயோன் பர்வதத்திற்கு ஏறி போறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 5 நாளா இருக்குது. அதுதான் 6 நாளைக்கு பின்பு அந்த உயர்ந்த மலை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உயர்ந்த மலைக்கு அந்த 9000 அடிக்கு மேல அந்த சீயோன் பர்வதத்துல இயேசு மகிமையில வெளிப்படுகிறதற்காக இவளை அழைத்து சென்று பார்க்கப்படும் போது மோசேயும் எலியாவும் அங்கே இறங்குறாள். ஏன் அப்படின்னா, சீயோன் என்னுடைய வாசஸ்தலம், நான் இங்கே தங்கி இருக்கிறேன், என்னுடைய மகிமை இங்கே வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறார், என் வேதம் வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல மோசே சந்தித்தபடினாலே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஜபல் முசா என்று சொல்லி அந்த எர்மோன் மலை இன்றைக்கு என்ன செய்யறாங்க, நம்ம கையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு ஒட்டமானுடைய வம்சம் அதை பிடிக்கணும், அதை பிடிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அதை பிடித்தார்கள். எருசலேமையும் கட்டினார்கள். ஆனா அங்க என்ன கட்டினாங்க? மாஸ்க கட்டி வச்சு போட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 6 நாள் அப்புறம் அப்ப 5 நாள்கள் அந்த மலையில பயணம் பண்ணி அவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த உயர்ந்த மலை எதுனா சீயோன் பர்வதம். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ரகசியத்தை? இந்த தி நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு வேதாகம விரிவுரையாளர் அந்த கேள்விக்குரிய போட்டு ஒரு வார்த்தையை போட்டார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பேப்பரை நான் கண்ணில் பார்த்தேன். அப்போ இருந்து இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்பதான் அந்த வார்த்தையை நான் பார்க்கப்படும் போது, என்றைக்கு மனிதனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார் என்று பார்க்கப்படும் போது இயேசுவான சீசரோட பேசுகிறார். ஆண்டவர் பாடுபட்டு மரிக்க போகிற அந்த நேரத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. அதை பேசுகிற அந்த 6 நாளைக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ மோசேயினுடைய ஜெபம் அன்று கேட்கப்பட்டது. மோசேயினுடைய வார்த்தையை அன்றைக்கு செய்த ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆண்டவரே நீரே எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு முன்பதாக சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன அந்த மோசேயினுடைய ஜெபத்தை அந்த கேட்ட ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீங்கள் எழுந்தருளுங்க என்று சொல்லி பணிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட அந்த ஜெபத்தை 1500 ஆண்டுகளுக்கு அப்புறமாக எங்க அப்படின்னா எர்மோன் என்று சொல்லப்படுகிற அந்த சீயோன் பர்வதத்திலே இயேசுவானவர் நானே அந்த தெய்வம் என்று மறுரூபமாகி தான் ஆண்டவர் என்று சொல்லி, மோசையோட பேசினவர், எலியாவோட பேசினவர் நான் தான் என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் நான் தான் என்று சொல்லி அடையாளமாக அந்த இடத்திலே காண்பித்தார். ஆனபடினால்தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு சுதந்திரமாக இந்த நாட்களே நாம் போயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செசரியாவிலிருந்து 6 நாள் பயணம் அந்த உயர்ந்த மலைக்கு எல்லாரும் போறாங்க. அப்போ அவ்வளவு உயரத்தில் இருக்கிற அந்த சீயோன் பர்வதம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த எர்மோன் மலை தான் சேனீர் என்று அழைக்கப்பட்டது. அந்த சேனீர் என்று அழைக்கப்பட்டதான் சீயோன் மலை என்று அழைக்கப்படுகிறது. வேதத்திலே இந்த 4 மலைகளை தாண்டி 5வது மலை சீயோன் பர்வதம். எருசலேம் 4 மலைகளால் இருக்கிறது. ஆனா ஒரு அந்த மலையிலே அந்த இடத்திலே அந்த சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜனவாத அந்த யெகோவா தெய்வத்தை வழிபடுகிற அந்த தோராவினுடைய புத்தகத்தை வைத்திருக்கிற அந்த உண்மையுள்ள அந்த தொழுகைக்குரியவர்கள் தினமும் 5 வேளை 7 வேளை தொழுகிற அந்த ஜனம்தான் அந்த அரபு சிரியன் முஸ்லிம் என்று இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறவர்கள். புனித மலையா இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சிரியா என்ன ஆச்சுன்னா யுத்தம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல புதுசு இந்த காரியத்தை நீங்க முக்கியமா தெரிந்து கொள்கிற இந்த நேரத்தில் என்ன என்று பார்க்கப்படும் போது, இந்த மலைக்காக இன்றைக்கு போராடுகிறாங்க, யுத்தம் பண்ணுகிறாங்க. ஏன் சிரியா மலையை, சிரியாவுடைய இடத்தை இன்னைக்கு ஆக்கிரமித்திருக்காங்கன்னு இன்னைக்கு உள்ள ஜனம் சொல்லுது. அது கிடையாது. அன்றைக்கு ஆபிரகாம் காலத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த தேசம், ஒட்டமான் காலத்திலே அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட நம் ஜனங்களை மீண்டுமாக இங்க குடியேற்றுகிறார். இதுதான் சம்பவம். இதை நீங்கள் உலகத்திற்கு என்ன செய்யணும்? சொல்லணும். வரலாறை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அப்படினாலே எனவே கோலன் குன்று என்று சொல்லப்படுகிற இந்த கோலன் ஹைட்ஸ் என்கிற அந்த இடத்தை பார்க்கப்படும் போது எர்மோன் மலை அதான் சீயோன் பர்வதம். அங்கதான் இயேசுவானவர் என்ன பண்ணாரு? மகிமையிலே வெளிப்பட்ட இடம். அந்த இடம் தான் புனித ஸ்தலம். மோசையோடும் எலியாவோடும் பேசின அந்த ஸ்தலம். அதுக்காகத்தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனம் யுத்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அதை கைப்பற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி, உயிரை கொடுத்தாலும் அதை பிடிப்போம் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த ஜனங்கள் சொல்ல இந்த நில உரிமையை ஆபிரகாமுடைய சந்ததி கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அப்படினாலே அவர்கள் மீண்டுமாக அதை கைப்பற்றுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கோலோன் குன்று என்று சொல்லப்படுகிற இந்த மலையானது எர்மோன் மலை என்று அழைக்கப்பட்டது, சீனீர் மலை என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தா அது சீயோன் என்று பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அங்கேதான் மகிமையில வெளிப்பட்டார். இந்த ஒரு ரகசியத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.